பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து எழுத போறீங்க. இப்போ எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது என்னென்ன தவறு நம்ம பண்ணக்கூடாது, எதெல்லாம் முக்கியமாக நம்ம சரியா பண்ணணும், அதை பத்தி நான் ஒரு சில முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து உங்களுக்கு தேர்வுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? இப்போ அதை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி இப்போ நம்முடைய கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நான் மோஸ்ட்லி வந்து நாளை மறுநாள் எக்ஸாம் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இனிமேல் யாரும் ஜாயின் பண்ண வேண்டாம். செகண்ட் செமஸ்டருக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சு அடுத்து மறுநாள் கால் பண்ணுங்க. நம்மளுடைய இந்த செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். சரிங்களா? அதே மாதிரி ஒரு சில பேர் கேட்குறீங்க, சார் கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் சொல்லி கேட்குறீங்க. கிளாஸ்ல எதுவுமே ஆன்லைன் கிளாஸ் கிடையாது. வாரத்தில் 5 நாள் இருக்கும், மண்டே டு ஃப்ரைடே இருக்கும். நான் வந்து நோட்ஸ் வந்து நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கே நான் பிடிஎஃப் அனுப்பிச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? கிளாஸ் வந்து நான் எடுத்துட்டு அந்த லிங்க் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிருவேன். நீங்க எப்போ வேணாலும் ஃப்ரீ டயத்துல பார்த்துக்கலாம். சரிங்களா? எதுவுமே வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் கிடையாது. நான் யூடியூப்ல மட்டும்தான் கிளாஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஓகே. இப்போ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சுட்டு என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து என்னென்ன வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும் சார் அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று, இந்த எக்ஸாம்ல வந்து முதல் பக்கத்தை எப்படி சார் நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது அந்த எக்ஸாமுக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களே வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணணும்னு சொல்லி அவங்களே டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. சரிங்களா? எந்தெந்த இடத்துல என்னென்ன ஃபீல் பண்ணணும்னு சொல்லி அவங்களே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அதை மட்டும் நீங்க கவனமா எழுதுங்க. சரிங்களா? முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்க எக்ஸாம் நம்பரும் அந்த சப்ஜெக்ட் கோடும் இந்த ரெண்டு ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ரெண்டுலையும் உங்களுக்கு அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. எக்ஸாம் நம்பர்லாம் கரெக்டா தெளிவா முதல் டைம் எழுதும் போதே ரொம்ப கவனமா எழுதிருக்கு. சரிங்களா? அதுல அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. ஸோ கவனம். ஸோ அவங்க வந்து சொல்லிடுவாங்க ஒவ்வொன்றையும் என்னென்னலாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க அந்த இடத்துல தவறா ஃபில் பண்ணிடாதீங்க. அவங்க எக்ஸாம் காலுக்கு வருவாங்க, அவங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க அதுல ஃபில் பண்ணுங்க. தவறா யாரும் ஃபில் பண்ணிட வேண்டாம். அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்க இந்த எக்ஸாம் நம்பரும் இந்த சப்ஜெக்ட் கோடும் அது வந்து ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க எழுதுங்க. சரிங்களா? இது முதல் விஷயம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இந்த 10 மார்க் கொஸ்டின் எழுதுறீங்க பாத்தீங்களா, அதுல வந்து அந்த கொஸ்டின் நம்பர் போடும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. சரிங்களா? இப்போ 10 மார்க் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எய்தர் ஆய் சாய்ஸ் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 11வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஏ பி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுல ஏதாவது ஒண்ணு நம்ம எழுதணும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அதுல இந்த ஏபில பி எழுத போறீங்க அப்படின்னா சில பேர் என்ன செய்றாங்க, கொஸ்டின் நம்பர் 11 அதை மட்டும் போட்டுறாங்க. ஏ எழுதுறோமா பி எழுதுறோமா அதை போடாம விட்டுறாங்க. இந்த தவறை பண்ணிடாதீங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? 11th கொஸ்டின்ல அதுல ஏ எழுதுறீங்களா பி எழுதுறீங்களா கண்டிப்பா அதை நீங்க மென்ஷன் பண்ணிடணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் நம்பரை மட்டும் போட்டு அந்த ஏபி எதுவுமே இல்லாம ஆன்சர் எழுத ஆரம்பிச்சுறாங்க. அப்படி எழுத ஆரம்பிச்சா அந்த ஆன்சர் அடிச்சிருவாங்க. ஏன்னா அது ஏக்குரிய ஆன்சரா பிக்குரிய ஆன்சரா நீங்க ஏன் மென்ஷன் பண்ணாம விட்டுருக்கீங்க. அது தவறான விஷயம். இது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. சரிங்களா? அதே மாதிரி அந்த கொஸ்டின் நம்பர் போடுறவங்க என்ன தவறு பண்றாங்கன்னா, இப்போ கொஸ்டின் நம்பர் 11 போடுறீங்க, அந்த ஏபியை வந்து என்ன செய்யணும்னா அந்த மார்ஜின் போட்டிருப்பீங்களா, மார்ஜினுக்கு வெளியே எழுதுறீங்க. சரிங்களா? அது வெளியே அந்த ஏபி போடக்கூடாது. அந்த மார்ஜின்குள்ளேயும் அதை 11 கொஸ்டின் நம்பர் போடுறீங்களா அது பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஏவோ பியாவும் மென்ஷன் பண்ணிருங்க. சில பேர் வந்து ஏபி மென்ஷன் பண்றாங்க, ஆனா 11 வந்து அந்த மார்ஜினுக்குள்ள அந்த கொஸ்டின் நம்பர் போட்டு மார்ஜினுக்கு வெளியே வந்து ஏபின்னு போடுறாங்க. அப்படி போடக்கூடாது, அது தவறு. மார்ஜினுக்குள்ளே தான் கொஸ்டின் நம்பர் பிளஸ் நீங்க அது ஏ எழுதுறீங்களா பி எழுதுறீங்களா அதை கவனமா மென்ஷன் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதே மாதிரி சார் நான் வந்து ஒரு சில பேர் சார் 5 மார்க் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணலாமா சார், இல்ல 10 மார்க் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணலாம் சார் சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 10 மார்க் தான் ஃபர்ஸ்ட் நான் எழுத சொல்லுவேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 10 மார்க் எழுதுங்க, செகண்ட் 5 மார்க் எழுதுங்க, லாஸ்டா 1 மார்க் கொஸ்டின் எழுதுங்க. ஒரு சில பேர் கேட்கறாங்க சார் 1 மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எழுதலாமா சார் சொல்லி கேட்கறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின் வந்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னே தெரியாது. நம்ம தியரிக்குள்ள இருந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்போ நீங்க 1 மார்க் கொஸ்டின் 5 கொஸ்டின் எழுதுறீங்க வச்சுங்க, ஒரு ஒரு எக்ஸாம்பிள் அதுல 3 தவறாச்சுன்னா திருத்தும் போது என்ன நினைப்பாங்க, சரியா படிக்காத ஸ்டூடெண்ட் போல அப்படின்னு உள்ள திருத்தும் போது அவங்க மைண்ட் செட் நல்லா இருக்கும், இது சரியா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்க தோணிடும். சரிங்களா? அதனால எப்பவுமே வந்து 1 மார்க் கொஸ்டினை கடைசியா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டின் எழுதுங்க,
செகண்ட் 5 மார்க் கொஸ்டின் எழுதுங்க, தேர்ட் வந்து 1 மார்க் கொஸ்டின் லாஸ்டா எழுதுங்க. சரிங்களா? ஓகே சார். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10 மார்க் கொஸ்டினுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 10 மார்க் கொஸ்டினுக்கு வந்து 2 மணி நேரம் எடுத்துக்கங்க. ஒரு கொஸ்டினுக்கு வந்து 5.5 பக்கம். இதுல முக்கியமான விஷயம் எல்லா கொஸ்டினுக்கும் ஈக்குவல் பேஜஸ் கொடுத்து எழுதுறீங்க. சரிங்களா? 5 மார்க் கொஸ்டினுக்கு வந்து 45 மினிட்ஸ் எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு 2.5 பக்கம் எழுதுங்க. எல்லா கொஸ்டினுக்கும் அந்த 2.5 பக்கத்தை கொண்டு வந்துருங்க. லாஸ்டா வந்து 1 மார்க் கொஸ்டின் வந்து 15 மினிட்ஸ் எழுதுங்க. அந்த 1 மார்க் கொஸ்டின் எழுதிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த டைம்ல நம்ம கொஸ்டின் நம்பர்லாம் கரெக்டா போட்டுக்கோமா, முன்னாடி எக்ஸாம் நம்பரு, டோட்டல் பேஜஸ் அதெல்லாம் கரெக்டா எழுதிருக்கோமா, அதை தரவா செக் பண்ணிட்டு பேப்பரை கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஒன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து எழுதிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா, நம்ம எழுதுனது சரியா, நம்ம தவறா எழுதிட்டோமா, இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சர் தவறா எழுதிட்டோமே, நம்ம 1 மார்க் கொஸ்டின் தவறா எழுதிட்டோமே அப்படி சொல்லி நீங்க யோசிக்காதீங்க. ஒரு எக்ஸாம் முடிஞ்சிச்சா, பேப்பர் கொடுத்துட்டோமா, அதோட அவ்வளவுதான். நம்ம கவலைப்பட்டாவோ சந்தோஷப்பட அது மாற போறது இல்லை. எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்த உங்க மைண்ட் செட் ஃபுல்லா வந்து செகண்ட் எக்ஸாம் தான் இருக்குமே தவிர முதல் எக்ஸாம்ல இந்த தப்பு பண்ணிட்டேன். சில பேர்ல வந்து ஏதாவது கொஸ்டின் மாத்தி எழுதிட்டாங்கன்னா அதை பத்தி கவலைப்பட்டு இருப்பாங்க. செகண்ட் செமஸ்டர் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்ணிடுவாங்க. ஸோ நல்லா கவனிச்சுங்க. ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க பேப்பர் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்த எக்ஸாம் தான் நீங்க உங்களுடைய கவனம்லாம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பத்தி அது தவறோ சரியோ நினைக்காதீங்க. கடைசியா எல்லா எக்ஸாம் முடிச்ச பிறகு நம்ம எல்லாம் கரெக்டா எழுதிருக்கோமா நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். ஆமா, நாளைக்கு வந்து இந்த கல்வி உளவியல்ல சில பேர் கேட்கறாங்க, சார் நம்ம வந்து அந்த கல்வி உளவியல்ல எந்த மாதிரி இந்த படங்கள்லாம் நம்ம போடணுமா சார் அப்படி சொல்ல கேட்கறாங்க. அதை பத்தி நான் நாளைக்கு ஒரு கிளாஸ் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.